109 குழந்தைகள் கிருஷ்ணர் ஆண்டாள் வேடம் அணிந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே என பகவானை வேண்டி 4 மாட வீதி உலா நடைபெற்றது. மார்கழி மாத நிறைவு நாளான 14/1/2026 புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7:15 மணி வரை சென்னை மேற்கு மாம்பலம் ஆரியகவுடா சாலை அயோத்தியா மண்டபத்திலிருந்து 4 மாட வீதிகளில் சுமார் 150 குழந்தைகள் கிருஷ்ணர் ஆண்டாள் வேடம் அணிந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பகவானை வேண்டி பஜனை பாடல் பாடி வீதி உலா நடைபெற்றது. மேலும் இந்த வைபவம் பகவன் நாம பிரச்சார மண்டலினி, ஸ்ரீவாஞ்சியம் சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீராம் சமாஜ் சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பொருளாளர் விஸ்வநாதன் அவர்கள் கூறியதாவது, மாதத்தில் சிறந்த மாதமான மார்கழி மாதம். இந்த மாதத்தில் பகவான் கிருஷ்ணர் பெருமான் ஆண்டாளை வணங்கி நாம் அனைவரும் இந்த நாளை சுபிட்சமாக வணங்க வேண்டும். மார்கழி கடைசி நாளான இன்று சுமார் 150 குழந்தைகள் கலந்து கொண்டு பகவான் கிருஷ்ணர் ஆண்டாள் வேடம் அணிந்து அயோத்தியா மண்டபம் 4 மாட வீதியில் பஜனை பாடல் பாடிக்கொண்டு வலம் வந்தனர். தொடர்ந்து சிறு குழந்தைகளிலிருந்து ஆண்டவனை பிரார்த்தனை செய்து அவர் பல நல்ல விஷயங்களை அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த நாள் நமக்கு பொன்னான நாளாக மார்கழி மாதம் அமைந்துள்ளது. ஆண்டவன் கிருஷ்ணன் அருளால், ஆண்டாள் அருளால், குருமார்கள் அருளால் நாம் அனைவரும் பகவானை வணங்கி நாம் எப்போதும் அதனை பின்பற்ற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு எப்போதும் நன்மையை உண்டாக்கும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட 150 குழந்தைகளுக்கும் ஸ்கூல் பேக், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பிரசாதம் வழங்கி குழந்தைகளை கௌரவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் BNPM சார்பில் கலந்து கொண்ட நிர்வாகிகள், மேனேஜிங் டிரஸ்ட் திரு சுவாமிநாதன், திரு கடலூர் ஸ்ரீ கோபி பாகவதர், செயலாளர் திரு சங்கர், பொருளாளர் திரு விஸ்வநாதன் மற்றும் குழு உறுப்பினர்கள் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரீவாஞ்சிய முரளி பாகவதர், ஸ்ரீ DS ராஜகோபால், ஸ்ரீ சங்கரன் மற்றும் ஸ்ரீராம் சமாஜ் தலைவர் மற்றும் செயலாளர் திரு ராமன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் டிரஸ்டி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகள், பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் துழி கலை தளவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில்கள் கூவினகான் வந்தாதிரளின் மொழிந்தன் பேர்பாட
ராதே கிருஷ்ணா. மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதம். மார்கழி மாதம் முடிவில் பகவன் நாம பிரச்சார மண்டலி ட்ரஸ்ட், நம்ம ஸ்ரீவாஞ்சியம் அண்ணாவோட ட்ரஸ்ட்டு, அயோத்தியா மண்டபம் 3 பேரும் சேர்ந்து மார்கழி மாத கடைசி நாள் அன்னைக்கு ஒரு 150 குழந்தைகள் கலந்து கொண்டு குழந்தைகள் ஆண்டாளாகவும் கிருஷ்ணராகவும் வேஷம் போட்டு இந்த 4 மாட வீதி அயோத்தியா மண்டபத்தை சுற்றி ஊர்வலமாக சென்று பஜனை பாடல்கள் பாடி பக்தியோடு, அதாவது என்னன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பக்தி வளரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இத்தனை குழந்தைகள் கலந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வருஷம் நடக்கிற நிகழ்ச்சியா இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இதில் சிறப்பானது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா, பகவன் நாம பிரச்சார மண்டலி இது வரைக்கும் 24 வருஷம் மேலா பஜனை மேலா நடந்திருக்கு. 25வது வருஷம் ஆரம்பிக்க போறோம் இந்த வருஷத்துலேருந்து. இந்த வருஷம் வெகு சிறப்பாக ஆண்டாளோட அனுகிரகத்துலையும் குரு பெருமுக எங்களுடைய குருமார்களுடைய அனுகிரகத்தாலையும் சுவாமிகளோட அனுகிரகத்தாலையும் இது மாதிரியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கு. கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு பேகு, ஒரு டிஃபன் பாக்ஸ் உள்ள சக்கரை பொங்கல், வெண் பொங்கல், தயிர் சாதம் 3ஐயும் தனித்தனியாக வைத்து, அது கூட ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு புக்கு, கூட பேனா, குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரியான பொருள்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து, பரிசு கூட குழந்தைகளுக்கு பக்தியும் சேர்த்து வளர்த்து, இது மாதிரியான ஒரு தொண்டை பகவன் நாம பிரச்சார மண்டலி அயோத்தியா மண்டபம் மற்றும் ஸ்ரீவாஞ்சியம் அண்ணாவோட ட்ரஸ்ட் 3 பேரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரஸ்ட்ல மாயவரத்துலேருந்து ராதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து கலந்துட்டு இருக்கார். எங்க ட்ரஸ்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி திரு சுவாமிநாதன் அவர்கள், எங்க ட்ரஸ்டோட கமிட்டி மெம்பர் பிரசாதம். இன்னைக்கு மெயினா வந்து சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் பிரசாதம் முழுசா கொடுத்த வைத்தியன்னு மயிலம் கேட்டரிங் வைத்தியநாதன், இவர் வந்து எங்களுக்கு வந்து பல விதங்கள்ல உதவியா இருக்காரு. மற்றும் திரு கடலூர் கோபி பாகவதர் இதை நடத்துறது, திரு சங்கர் எங்களுடைய ட்ரெஷரர், திரு ஸ்ரீராம் கமிட்டி மெம்பர், ஹேமசேது கமிட்டி மெம்பர், எல்லாரும் கலந்துட்டு நிகழ்ச்சியை வெறு சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இதை தொடர்ச்சியா வந்து, அதாவது 25வது வருஷம் ஆரம்பிக்கணுன்ற போது இந்த வருஷத்துல மேலா எங்க கையில எதுவும் இல்லை, சுவாமி அனுகிரகம் பண்றார். குருமார்களோட ஆசீர்வாதத்தினால அம்பத்தூர்ல 15ஆம் தேதி சாயந்தரத்திலேருந்து ஐயப்ப மேளா வெகு பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. 15 சாயந்தரம், 16, 17, 18 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தோட எல்லாரோட பஜனை நிகழ்ச்சிகள். சபரிமலையில் ஐயப்பனுக்கு என்னெல்லாம் பண்றாலோ அது அத்தனையும் இங்க அம்பத்தூர்ல பண்ண போறோம். அம்பத்தூர்ல ஒரு சபரிமலையா ஐயப்ப சுவாமி உருவாக போறாரு. எல்லாரும் அங்க வந்து கலந்துண்டு அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துண்டு சுவாமியோட அனுகிரகத்தை கேட்டுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராம் ராம்.